தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமெல்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்குது. தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும், தோழிகளை பொறுத்த வரைக்கும், இதுவரைக்கும் 3ஆம் வீட்டுல இருந்த சனி தற்போது 4ஆம் வீட்டுக்கு மாறுகிறார். தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டா வாழணும். 4 பேருக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு வாழணும். அந்த புத்திமதிய சொல்றதுக்காக நம்மளுடைய தகுதியை வளர்த்துக்கணும். விட்டு கொடுக்கிற பெருந்தன்மை, நிறைய அனுபவங்கள். ஏன்னா சின்ன வயசுல பல பிரச்சனைகளை பார்த்தவங்க, பல கஷ்டங்களை சந்திச்சவங்க, பல அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டவங்க. அதாவது 20 வயசுல 45 வயதுக்குரிய அனுபவம் கிடைச்சிடும். ஏன்னா சின்ன வயசுலயே போராடக்கூடிய, குடும்பத்துக்காக கஷ்டப்படக்கூடிய, இந்த சமூகத்துல தனக்கான இடத்தை பிடிக்கிறதுல பல போராட்டங்களை சந்திச்சவங்க. அதனால என் அன்பு தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும், 3ஆவது வீட்டுல இருந்த சனி பகவான் இதுவரைக்கும் பல முயற்சிகளுக்கு கொஞ்சம் தடையா இருந்திருப்பாரு. நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு தடை, குழப்பம், பிரச்சனை. குறிப்பா ஒரு பிரச்சனைக்கு நீங்க காரணமாவே இருக்க மாட்டீங்க, ஆனா உங்களுக்கு அந்த பிரச்சனை சேர்ந்திருக்கும். உங்களுடைய கௌரவத்தை பாதிச்சிருக்கும். நிறைய இடத்துல அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க. குடும்பம் வரைக்கும் அந்த பிரச்சனை சேர்ந்திருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய குடும்பத்தை பாதிச்சிருக்கும். நிறைய பேர் புரளி பேசியிருப்பாங்க. அதோட வர வேண்டிய பணம், செல்வம், புகழ் அல்லது அதிர்ஷ்டம் இது எல்லாமே தடைபட்டிருக்கும். எவ்வளவோ முயற்சி பண்ணி இருந்தாலும் அது கிடைக்காம போயிருந்திருக்கும். அதோட நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க. கடன் எதுக்கு வாங்கியிருப்பீங்க அப்படின்னா, அடிதடி சண்டைக்காக, கோர்ட்டு கேஸுக்காக, வம்பு வழக்குக்காக அல்லது அவசரப்பட்டதுக்காக திடீர்னு எதையாவது முயற்சி பண்ணி சிக்கலை மாட்டிக்கிருப்பீங்க. ஏதாவது தொழில இறங்கி செலவு பண்ணி பணத்தை இழந்திருப்பீங்க. நிறைய தூக்கத்தை இழந்திருப்பீங்க. நிம்மதியை இழந்திருப்பீங்க. அதாவது இதுக்கு மேல நமக்கு இந்த வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறது மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த நேரத்துல தான் இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி, இந்த சனி பயிற்சி. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி 10 மாசம் ஆயிடுச்சு. ஆனா வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்பதான் வந்திருக்கு. வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, சனி பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் வாய்ஸ் சரி இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் இந்த மார்ச் மாசம் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. மனுஷனா பிறந்த எல்லாமே நம்ம கையில. மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் எது நடந்தாலும் அது நம்ம கையில தான் இருக்கு, நம்ம இஷ்டப்படி தான் நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா உண்மையா இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தின் டிசைன் அப்படிங்கறது போக போக நீங்க புரிஞ்சுப்பீங்க. பல பேர் புரிஞ்சிருப்பீங்க, வயசை பொறுத்து இருக்கு. அதனால நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் காரணம் இந்த கிரக அமைப்பு தான். அதைத்தான் இந்த சனி பகவான் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்க வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்க போறோம். அவர் சொந்த வீடான கும்ப ராசியிலிருந்து குருவின் வீடான மீன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை யார் பின்பற்றுகிறாங்க அப்படின்னா, கோவில்ல இருக்கிற ஐயர்கள், பூசாரிகள், கோவில் நிர்வாகத்தினர், இவங்க எல்லாமே பாரம்பரியமா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச வாக்கிய பஞ்சாங்கப்படி அவங்களுடைய பூஜைகள், நிகழ்வுகள், திருவிழாக்கள் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஜோதிடத்துல திருக்கணித பஞ்சாங்கம் தான் அதிக பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த கன்ஃபியூஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். எது நடந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படிங்கறதோட நம்ம ஆரம்பிப்போம். இந்த மாற்றம் அப்படிங்கிறது சாதாரண மாற்றமா மட்டும் இருக்காது, உங்களை திரும்பி பார்க்க வைக்கும். எப்பயாவது நீங்க உணர்ந்திருப்பீங்க, இப்படி நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு உணர்ந்தீங்க அப்படின்னா அங்க இந்த சனி பகவான் வேலை செஞ்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுடைய ஆயுள்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர், தொழில் வேலையில ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர், அதே போல கர்ம வினையை கொடுக்கக்கூடியவர். ஆயுள்னா என்னன்னு தெரியும், தொழில் வேலைன்னா நாம செய்யற தொழில் வேலைன்னு தெரியும். அது என்ன கர்ம வினை? கர்மா அப்படின்னா பல பேர் சொல்றத கேட்டிருப்பீங்க. நாம நினைக்கிறோம் நாம எதை செஞ்சாலும் இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது, 4 செவத்துக்குள்ளார செஞ்சாலும் தெரியாது, நம்ம மனசுக்குள்ளார நல்லது நினைச்சாலும் கெட்டது நினைச்சாலும் வெளியில தெரியாது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இறைவனுடைய அந்த டிசைன் நீங்க அப்படி நினைக்கணும்னு இருக்கிறதுனால தான் இங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.
சில பேருடைய வாழ்க்கை முன்பே எழுதி வைக்கப்பட்டது. அதனாலதான் நம்ம நல்லவங்களா சில பேருக்கு இருக்கோம், கெட்டவங்களா சில பேருக்கு இருக்கோம், நல்லதை சில பேருக்கு செய்யறோம், கெட்டதை சில பேருக்கு செய்யறோம். ஆனா சிலருடைய வாழ்க்கை, நீங்க நல்லா இருந்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்க கெட்டவங்களா இருந்தீங்க கெட்டது செஞ்சீங்கன்னா அடுத்து உங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது மாதிரியும் எழுதி வைக்கப்பட்ட விதியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கர்மா. நாம என்ன செயல் செய்யறோமோ அதற்கான பலனை கண்டிப்பா நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது கர்மா. அதை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம். ஆனா அந்த சனி பகவானுடைய வேலை அல்லது அந்த இயக்கம், அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக பெருசு. ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 2.5 வருஷம் ஆதிக்கம் செலுத்துவார். 12 வீடுகள் அப்படின்னா நம்மளுடைய உடல், எண்ணம், அழகு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வீடுனா நம்மளுடைய பணம், குடும்பம், வாக்கு இதை சொல்லக்கூடிய ஒரு வீடு. தாய் உறவுகள் அதை சொல்லக்கூடிய ஒரு வீடு. நமக்கு இருக்கிற சொத்து, நம்ம வாங்கக்கூடிய சொத்து, வாகனங்கள், கற்ற வீடு இதை சொல்லக்கூடிய ஒரு வீடு. நமக்கு இருக்கிற குடும்பம், பாரம்பரியம், நம்முடைய குழந்தைகள் இதை சொல்ற ஒரு வீடு. இப்படின்னு 12 வீடுகள் இருக்குல்ல. இந்த 12 வீடுகள்லயும் 2.5 வருஷத்துக்கு ஒரு வீட்டுல இவருடைய ஆதிக்கம் இருக்கும். எல்லா கிரகங்களும் 1 வருஷம் இருக்கும், அது குரு பகவான். 1.5 வருஷம் இருக்கும், அது ராகு கேது பகவான்கள். 2 மாசம் இருக்கும், அதாவது 45 நாள் செவ்வாய். 1 மாசம் இருக்கக்கூடிய சூரியன், புதன் இவங்கெல்லாம் 1 மாசத்துல இருப்பாங்க ஒவ்வொரு வீட்லயும். சந்திரன் 3 நாளைக்கு ஒரு முறை, அதாவது 2.5 நாளைக்கு ஒரு முறை. இப்படி கிரக அமைப்புகள் இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் என்ன அப்படிங்கறதா இங்க முக்கியம். நம்ம ஜாதகத்துல சனி பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டாலோ நாம எப்படி பிறந்தாலும் பரவாயில்ல, எப்படி வளர்ந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளுடைய உழைப்பினால், முயற்சியினால் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நாள் முன்னேறிடுவோம் அப்படிங்கறத காட்டுறதுதான் அந்த ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற சனி பகவான். இப்ப இந்த சனி பகவான் 6ஆம் தேதி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில. சனி பகவானை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. ஐயோ அது நடந்துடுமோ, இது நடந்துடுமோ, அதை பண்ணிடுவாரோ, இதை பண்ணிடுவாரோ அப்படின்னு. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தர்மம் தவறாமல் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் நியாயம் உணர்வுடனும் வாழ்பவர்களை இந்த சனி பகவான் கருணை பார்வையோடு அத்தனை நல்ல விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பார். தர்மமும் ஒழுக்கமும் தவறியவர்களை சனி பகவான் தண்டிக்காம விடமாட்டார். ஆனா நேர்மையா இருக்கிறவங்க இங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா யார் நேர்மையா இருக்கிறாங்க? இங்க யாருமே கிடையாது. அப்ப நம்ம என்ன நினைப்போம்? யாருக்கு நம்ம துரோகம் பண்ணோம், யாருக்கு கெடுதல் பண்ணோம், யார் வாழ்க்கையை கெடுத்தோம், நமக்கெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுவோம். 100 பேர் இருக்கோம்னா 100 பேரும் வருத்தப்படுவோம். அப்ப யார் தாயா நேர்மையா இருந்தது? அப்ப யாருக்குமே நல்லது செய்யலையா சனி பகவான்? அப்ப யாருமே நல்லவங்க இல்லையா? கண்டிப்பா இல்லதான். 100% சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இங்க யாருமே கிடையாது. அதனாலதான் எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த சனி பகவான் அவருடைய கர்ம வினையை தீர்த்து கொண்டிருக்கிறார். எல்லா வாழ்க்கையிலையும் கஷ்டம், துன்பம், துயரம், விபத்து, நோய், கடன் பிரச்சனை, லட்சக்கணக்கான பிரச்சனைகள் எல்லாருக்கும் வர்றதுக்கு காரணமும் அதுதான். அப்ப நீங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. இங்க ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி பாக்குறீங்க, வாழ்ற வாழ்க்கையில எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கீங்க, முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணாம உங்களுடைய உழைப்பினால் கிடைக்கக்கூடிய பலனை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அவ்வளவுதான். அதனால இங்க சனி பகவான் வந்துட்டாரு, கெட்டவங்க மட்டும் தான் வருத்தப்படணும், நல்லவங்க எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா, இங்க பொதுவான விஷயம் என்னன்னா, எல்லாருமே ஒரு சில நேரத்துல தப்புகள், தவறுகள், ஒழுக்கக்கேடுகள் அல்லது துரோகங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில யாருக்காவது நம்ம பண்ணிடுவோம். நமக்கு நம்ம நல்லவங்க தான், ஆனா அடுத்தவங்களுக்கு நம்ம பல வகையில இருப்போம். அந்த நேரத்துல மனம் வருந்தி நம்மளை திட்டினாலும் சரி, நம்ம மேல பொறாமப்பட்டாலும் சரி, நம்மளை கெடுக்குன்னு நினைச்சு ஏதாவது செஞ்சாலும் சரி, இந்த சனி பகவானுடைய கர்ம வினையில நம்ம சிக்கிப்போம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சனி பகவானுடைய இந்த கர்மா எப்படி இருக்கும், எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிங்க. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அப்படி ஜாம்னு உங்கள் வாழ்க்கையை நடத்துவீங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சனி பகவான் இந்த கர்ம வினையை எப்படி பற்றிக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் விதின்னு ஒன்று இருக்குது. அந்த போர் காலம்தான் இந்த காலம். உண்மையாக என்ன சொல்லணும் அப்படின்னா, போர் வந்தாச்சு, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, சண்டை செய்கிற காலம், சண்டை செஞ்சே ஆகணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யுத்தத்துக்குள்ளார நீங்கள் வந்துட்டீங்க. உங்களை சுற்றி தான் இங்கே போர் நடக்க போகுது. ஒரு போரில் நீங்கள் இருக்கிறதா நினச்சிக்கிங்க. வாழ்க்கையே அப்படிதான், மனுஷ வாழ்க்கையே அப்படிதான். சில பேருக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க, அவங்களாம் உள்ள வந்த உடனே, அதாவது பிறந்த உடனே எல்லாமே நல்லா இருக்கும், கஷ்டப்படாமல் வாழ்ந்துட்டு மற்றவங்க சேர்த்து வச்ச சொத்துல வளர்ந்துட்டு அப்படியே கஷ்டத்தையே பார்க்காம போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கை அப்படி கிடையாது. அதனால் இப்போ
நீங்க போர்ல இருக்கீங்க. போர்ல ஒரு வழக்கு மொழி இருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். நோ கார்ட்டர் அப்படிங்கிற மொழி அது இங்கிலீஷ்ல. குவார்ட்டர்ல நோ கார்ட்டர். உடனே உங்க நினப்பு அங்க போகுதுல்ல. நோ கார்ட்டர் அப்படின்னா போர் நடக்கும்போது சரணடைகிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? போர் கைதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு விதி என்னன்னா, சரணடைகிறவங்கள கொல்லக்கூடாது. அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைக்கணும். அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறது போர் விதி. ஆனா இந்த நோ கார்ட்டர் அப்படிங்கிற ஒரு கொடூரமான விதி அங்க இருக்கு. அதாவது போர் நடக்கும்போது ஒரு நாடு நோ கார்ட்டர் அப்படின்னு அறிவிச்சிட்டா அந்த நாட்டை எதிர்த்து போராடுகிற வீரர்களுக்கு எப்பொழுதுமே மன்னிப்பு கிடையாது. மரணம் ஒன்றுதான். மரணம் நிச்சயம். அங்க போர் விதி செயல்படாது. வலிமை இருக்கிறவன் புழைச்சிக்கலாம். வலிமை இல்லாதவனுக்கு மரணம் 100% உண்டு. அதனால அந்த போர் எப்படி இருக்கும்? இன்னும் உக்கிரமமா இருக்கும். நாம தான் சாவ போறோமே, இன்னும் 4 பேரை கொன்னுட்டு சாவோம் அப்படின்னு யாராவது நினைச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு கொடூரமா அந்த களம் இருக்கும் அப்படின்னு பாருங்க. மரணம் ஏற்படுற வரைக்கும் அந்த மனிதன் போராடுவான். போராடிக்கிட்டே இருப்பான். அங்க என்ன நடக்கும்? ரத்த ஆறு ஓடும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த போராட்டம் தொடரும். ஏன்னா அங்க போராடித்தான் ஆகணும். சாவதான் போறோம். அதுக்கு முன்னாடி 2 பேரை கொண்டுட்டு சாவுங்கிற அந்த எண்ணம். அது மாதிரி தான் நோ கார்ட்டர் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்கு. ஆனா இப்ப அது கன்ஃபார்ம். இந்த போர்ல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாதுங்க. பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. இழப்பதற்கு எதுவும் இல்லை. எல்லாமே முடிஞ்சிச்சு. இனிமே என்ன செய்யணும்? நீங்க கியாரே செட்டிங்கா முடிஞ்சவன் முன்னாடி வாங்கடான்னு தில்லா நின்று சண்டை செஞ்சே ஆகணுங்க. அதனால இந்த போரில் நீங்க சிக்கிக்கிட்டீங்க. இந்த போர்ல இருந்து நீங்க மீண்டு வரணும் அப்படின்னா சண்டை செஞ்சுதான் ஆகணும். அமைதியா இருந்து ஜெயிச்சிடலாம். இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துடலாம். அல்லது கண்காணாத இடத்துல போய் இருந்துடலாம். இல்லை ஓடி போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த நேரத்தில் வராது. எதுவாக இருந்தாலும் பிரச்சனை தான். அது இப்பவே நம்ம சமாளிச்சோம் அப்படின்னா அடுத்தது இந்த பிரச்சனை வராம பார்த்துக்கலாம். எப்பொழுதுமே இந்த கர்மாங்கிறது நம்மளை என்னைக்குமே விடாதுங்க. கர்மா நம்ம வாழ்க்கையில வந்துட்டு போய் தான் ஆகும். வரணும்னு இருந்ததுன்னா அது எப்பயா இருந்தாலும் வந்து ஆகணும். நம்ம ஒதுக்கி போடலாம், ஆனால் அது வரிசையில் நிற்கும். அதனால எதையுமே ஒதுக்காம நமக்கு வர வேண்டிய பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணணும். மிக முக்கியமா பல பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிக்க போறீங்க. அதுதான் முக்கியமான ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா குரு பார்வை விழுந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய வெற்றியை கண்டிப்பா நிலைநிறுத்துவீங்க. நீங்க தோல்வியை துரத்தி அடிப்பீங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, 4ஆம் வீட்டுல சனி இருந்து பல நல்ல விஷயங்களை செய்ய போகிறார். உங்களுடைய கௌரவத்தை மீட்டு தர போறார். ஒரு நல்ல வேலை தொழில் அமைஞ்சு இது வரைக்கும் வாடகை வீட்டிலே இருந்திருப்பீங்க. இது வரைக்கும் சொந்த ஊர்ல இருந்திருக்க மாட்டீங்க. ஒரு 10 கிலோமீட்டரா இருந்தாலும் தள்ளி தான் இருந்திருப்பீங்க. அல்லது சொந்த ஊர்லேயே இருந்தாலும் அந்த இடம் உங்களுக்கு பத்தாக்குறையா இருக்கும். சொந்த ஊர்ல வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படி உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல், ஒரு வண்டி வாகனம் இல்லாமல், ஒரு சொத்து இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு இடம், ஒரு வீடு, ஒரு வாகனம் அப்படின்னு உங்களுடைய சுகத்தை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. இனிமேல் உங்களுக்காக வாழ போறீங்க. அவ்வளோதான். எல்லாருக்காகவும் வாழ்ந்தது போதும். உங்களுக்காக ஒரு நாளாவது வாழும் அல்லது ஒரு வருஷமாவது வாழும் அப்படிங்கிற முடிவை செஞ்சுருப்பீங்க. இந்த நேரத்தில் தான் நீங்கள் பல சங்கடங்களையும் பார்ப்பீங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது பல பேர் உங்களுக்கு துணையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் உங்களுக்காக போராட போகிறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. அனாதையாக்கப்படுவீர்கள். ஆனாலும் அந்த இறைவனுடைய அருள் மட்டுமே உங்களை தூக்கி நிறுத்தும். இறைவன் அருள் இருந்தால் போதும். உங்களுக்கான இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்குங்க. உங்களுக்கான குலதெய்வத்தை வணங்குங்க. கடவுள் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கும். ஏன்னா பல விதியை உடைக்க போகிறீங்க. உங்களுக்கு நீங்களே போட்டிருந்த சங்கிலியை உடைக்க போகிறீங்க. அப்போ தான் உங்களுக்காக வாழும்போது யாரெல்லாம் நல்லவங்க, யாரெல்லாம் கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வரப்போகுது. மிக முக்கியமாக சனி பகவான் எப்பொழுதுமே முற்பகுதியில் கொஞ்சம் சோதனையை கொடுப்பார். ஏதாவது சோதனை வருது, பிரச்சனை வருது, சண்டை சச்சரவு வருது அப்படின்னா கலங்கிடக்கூடாது. இது நல்ல முடிவாக இருக்கும் அப்படிங்கிற பொறுமை ரொம்ப முக்கியம். சனி அப்படின்னாலே பொறுமைக்கு பெயர். இன்னொரு பேர் வந்து சனி. ரொம்ப பொறுமையாக இருக்கணும். காத்திருப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு மட்டும்தான் பொருந்தும். அது இருக்கிற கிரகத்திலேயே ரொம்ப பொறுமையாக நகரக்கூடிய கிரகம் சனி பகவான். ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கிரகம் சந்திரன். அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாமல்
எந்த ஒரு பிரச்சனையிலையும் நிதானம் தவறாம யோசிச்சு சிந்திச்சு செயல்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வெற்றியை உங்களால ஈட்ட முடியும். சாலை விதிகளை மீறாதீங்க. தவறான பழக்க வழக்கங்கள் நிறைய வர ஆரம்பிக்கும். சவகாசங்கள் இந்த நட்பு ரீதியா உங்களை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வருவாங்க. வாழ்க்கையில் அடிக்கடி ஏதாவது ஒரு கஷ்டகாலம் வந்து போதைக்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்புகளும் வரும். கவனச்சிதறல், குழப்பம், தெளிவான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இதெல்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எப்படி நல்ல நேரம்னு ஒன்று இருக்கோ, சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலும் மற்ற விஷயத்தில் கொஞ்சம் சோதனை கொடுப்பார். ஏன்னா நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கிறது தான் இந்த பிரபஞ்ச விதி. அதனால் சில விஷயங்களை ஆரம்பத்திலேயே முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை விட்டு விலகிறதுக்கு அல்லது ஒதுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. முதல்ல இந்த 3 விஷயத்த மனசில் வச்சுக்கிங்க. என் அன்பு தனுசு ராசி நண்பர்களே, கடன் உங்களுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களை போல, தொழில்களை போல கடன் வாங்கிறதுக்கு இங்கே ஆளே இல்லை. எல்லாருக்கும் லட்சக்கணக்கில் கடன் இருந்தால் உங்களுக்கு கோடிக்கணக்கில் கடன் இருக்கும். இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயமும், இந்த நோய் அப்படிங்கிற ஒரு விஷயமும், இந்த எதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஆற போடாதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. உடனுக்குடன் இதில் பிரச்சனைகள் வந்தது, இதில் ஏதாவது சச்சரவுகள் வந்தது, ஒரு துன்பம் வந்தது அல்லது சூழ்நிலை இதை சுற்றி நடக்குது அப்படின்னா இதற்கான தீர்வை முதல்ல நீங்கள் பார்த்துடணும். அதை விடக்கூடாது, தள்ளக்கூடாது. ஏன்னா உங்களை நிம்மதி இல்லாமல் தூங்க விடாமல் அவமானப்படுத்திக்கிட்டே ரொம்ப மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 தான். அதனால் கடன் ஒன்று இருந்தால் சபதம் எடுங்க, இதுக்கு மேலே நான் கடன் வாங்க மாட்டேன். இந்த நிமிஷத்துலேருந்து என்ன நடந்தாலும் கடன் வாங்காமல் ஒரு ரூபாயா அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அது என்ன சம்பளம் கிடைச்சாலும் அதில் வேலைக்கு சேருவேன். அந்த வேலையிலேருந்து கிடைக்கக்கூடிய சம்பளத்தை மீத்து கடன் அடைப்பேன். என்னுடைய உண்மையான உழைப்பை போடுவேன். உழைப்பால் உயருவேன். கடன் வாங்கி உயர மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை என் அன்பு தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் முதல்ல நீங்கள் முடிவு பண்ணணும். தீர்மானத்தை போடணும். அதாவது இந்த அரசியலுக்கும் நமக்கும் சில ஒற்றுமைகள் உண்டு. இது வரைக்கும் கடன் வாங்கி பல செலவுகளை செஞ்சு கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. குடும்பத்தில் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப கௌரவமான குடும்பம் மாதிரியே தெரியும். கௌரவத்தை விட்டு கொடுக்காம வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் இதில் எவ்வளோ சிக்கல் இருக்குது, எவ்வளவு கடன் வாங்கி செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க, கடன் வாங்கி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ கடன் டார்ச்சர் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போது இது கௌரவமான குடும்பம் அப்படின்னு தெரியும். அரசியலை ஏன் இதில் சொன்னேன் அப்படின்னா, இப்போ நடக்கிற ஆட்சியில் டிஎம்கே ஆட்சி, இந்த ஆட்சியில் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. ஆனால் ஜிடிபியில் ஃபர்ஸ்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 11% இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன அப்படின்னீங்கன்னா, கடன் வாங்கி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 70 வருஷமாக வாங்காத கடனை இந்த 5 வருஷத்தில் கடன் வாங்கி நாங்கள் ஜிடிபியில் உயர்ந்துட்டோம் அப்படின்னு பெருமை பேசிக்கிறாங்க இந்த கவர்மெண்ட். அதே மாதிரி தான் என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கையில் கடன் வாங்கி கௌரவத்தை காப்பாற்றிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் அது பிரச்சனை, பிற்காலத்தில் பிரச்சனை அப்படின்னு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சாலும் வேறு வழி இல்லாமல் வாங்கியிருப்பீங்க. கடன் வாங்கி நம்பர் 1 இடத்துலையோ கௌரவத்தை காப்பாற்றுறதுலையோ விஷயம் இல்லை. அந்த கடனை சொன்ன நேரத்தில் கொடுக்கறது, வாக்கு கொடுத்தபடி திருப்பி கொடுக்கறது, அதற்காக உயிரை கொடுத்து போராடுறது, கஷ்டப்படுறது, உழைக்கிறது, சம்பாரித்து அந்த கடனை கொடுக்கறது, அங்கே தான் நீங்கள் தனிச்சு நிற்பீங்க. இந்த அக்கறை இல்லாத கவர்மெண்ட் மாதிரி நீங்களும் அலட்சியமாக இருந்துடக்கூடாது. கடன் வாங்கி கௌரவத்தை காப்பாற்றினாலும் அந்த கடனை கௌரவத்தோடு அடைக்கணும் அப்படிங்கிறது தான் என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய இந்த காலகட்டத்து முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, என் அன்பு நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கையில் ஈகோ அப்படிங்கிற விஷயம் மிக பெருசாக இப்போ பேசப்படும். ஈகோ அப்படிங்கிறத விட்டுருங்க, இறங்கி வேலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதாவது நான் இந்த படிப்பு படிச்சுட்டேன், இந்த வேலைக்கு தான் போகணும், இத்தனை 1000 ரூபா சம்பளம் வந்தால் தான் நான் போகணும், நான் ஆசைப்பட்ட தொழில் கிடைச்சா தான் போகணும், வேலை கிடைச்சா தான் போகணும் அப்படின்னு இந்த நேரத்தில் முடிவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த கடனையோ உங்களுடைய கௌரவத்தையோ அடைக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. இப்போ என்ன செய்யணும்? முதல் தேவை ஒரு லிஸ்ட் எடுங்க. எந்த பிரச்சனையை தீர்க்கணும்,
அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன? அது வேலையா, அல்லது தொழிலா, அல்லது நாம் போயிட்டுருக்கிற துறையா, நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையா, நம்மளை சுற்றி கடன் இருக்கா, அல்லது நமக்கு கடன் கொடுக்க வேண்டியவங்க இருக்காங்களா, நம்ம குடும்பம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதா, இந்த சூழ்நிலையில் என்ன மாதிரி வேலைக்கு போனால் அந்த பிரச்சனை தீர்க்கலாம், இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடுங்க, ஒரு பெரிய கால்குலேஷன் பண்ணுங்க, ஒரு பெரிய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வரும். சனி பகவான் அதை தான் செய்ய போகிறாரு. உங்களுக்கான பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உங்களையே யோசிக்க வைக்க போகிறாரு. இது வரைக்கும் கொடுத்த சோதனை சும்மா வேதனைக்காக அல்ல, கர்மாவுக்காக அல்ல, நீங்கள் அனுபவத்தில் அந்த பிரச்சனையை தீர்க்கணும். இதுக்கப்புறம் இதே போல் 100 மடங்கு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. அதனால் லிஸ்ட் எடுங்க, சரியாக பிளான் பண்ணுங்க. பெரிய வருமானம் வரப்போகுது, செல்வம் வரப்போகுது, சொத்து வரப்போகுது, பெருசாக சாதிக்க போகிறீங்க, அது அடுத்தது. ஆனால் அந்த சாதனைக்கு முன்னாடி ஒரு பெரிய பிளான் வேணும், ஒரு திட்டமிடல் வேணும். திட்டமிடாதவங்க எப்பொழுதுமே வாழ்க்கையில் விரக்தியோடு தான் இருப்பாங்க. ஆசைப்படாதவங்க எப்பொழுதுமே வாழ்க்கையில் சோர்வோடு தான் இருப்பாங்க. லட்சியம் இல்லாதவ யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் துணிச்சல் இல்லாமல் சிந்திக்காமல் இருப்பாங்க. அதனால் அன்பு தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த வரம் என்ன தெரியுமா? அடுத்தவர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து வாழணும். ஒரு குரு இடத்துல இருந்து அனைவருக்கும் சொல்லி கொடுக்கறது மாதிரி, அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கிறது மாதிரி நீங்கள் வாழணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய அதிபதி குருவினுடைய காரகம். இந்த பிரபஞ்சம் அதுதான் உங்களை அனுப்பியிருக்கு. அதனால் எந்த காலகட்டத்திலையும் சோர்வடையாமல் இந்த போராட்டத்தில், இந்த போரில் துணிச்சலோட சண்டை செய்யுங்க. வெற்றி உங்களுக்கு தான். அது மட்டும் இல்லை, தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பார்த்து சோர்ந்து போயிருப்பீங்க. மனுஷங்களை இந்த 6 விஷயங்கள் ஆட்டி படைக்கும். சத்ரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. அதாவது 6 விஷயங்கள்னா ஆசைகள், கோபம், பேராசை, பற்று, பொறாமை, ஈகோ அப்படிங்கிற இந்த 6 விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அப்போ என்ன ஆகும்? இந்த 6 விஷயங்கள் ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். எந்த நேரத்தில் எது செயல்படும்னே தெரியாது, அப்படி செயல்படும். அப்படி இந்த 6 விஷயமும் நடந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வி கன்ஃபார்ம். அப்போ என்ன செய்வீங்க? வாழ்க்கையே தோல்வி அடைஞ்சது மாதிரி, வீணாக போனது மாதிரி, செயலிழந்தது மாதிரி ஆகிடுவீங்க. இப்போ இந்த 6 விஷயத்தில் ஒன்று வந்தாலே நம்ம வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய் நம்மளை விட்டுரும். அதிக ஆசைப்பட்டாலும் தப்பு செய்வோம், கோவப்பட்டாலும் அவசரப்படுவோம், பேராசைப்பட்டாலும் தப்பான வழியில் போகிறதுக்கு ஆசைப்படுவோம், எது மேலேயாவது பற்று இருந்தால் அதை எப்படியாவது அடையணும், என்ன செஞ்சாலும் அடையணும், என்னனாலும் தப்பு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஈகோ வந்துன்னா அடிக்கடி யார் மேலேயாவது மோதுவோம், யார் வாழ்க்கையிலேயாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ நம்ம தடம் மாறுவோம், புத்தி வேலை செய்யாது, அதிக குழப்பம் ஏற்படும். அப்போ என்ன நடக்கும்? தோல்வி தான். ஆனால் இப்படிலாம் நடந்துருச்சே, தோல்வி ஆயிடுச்சே, நம்ம வாழ்க்கை அவ்வளோதானு அப்படின்னு நினச்சிடாதீங்க. அப்படியே உங்களை மீறி ஏதாவது நடந்திருக்கு அல்லது நடக்குது அப்படின்னா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான முயற்சியும் பண்ணுங்கள். தோல்விகளிலிருந்து தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த நண்பர் யாருன்னா தோல்வி தான். வெற்றியை காட்டிலும் தோல்வி தான் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பாடங்களை சொல்லித்தருது. தோல்விங்கிற ஒரு வாத்தியார், வெற்றிங்கிறது தான் சர்டிஃபிகேட்டு. அதாவது ஸ்கூல் சர்டிஃபிகேட்னு சொல்கிறோம்ல, அது வெற்றி. இந்த தோல்விங்கிறது வாத்தியார், பல பாடங்களை சொல்லி கொடுக்கிறவர் அந்த தோல்வி தான். அந்த தோல்வி வரும்போது எந்த வேலையில் என்ன தவறு செஞ்சோம், யார் செஞ்சது, யாரால் அந்த தவறு நடந்தது, அதை எப்படி சரி பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். அது நம்மளை சரி பண்ணுறதுக்கு உதவுது. அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணவும் வைக்குது. உண்மையான வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த தோல்வி அடைஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வெற்றி அடைய முடியும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. இங்கே யாருமே முதல் முயற்சியிலே ஜெயிக்கலை. யாருமே பிறந்ததுலேருந்தே வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வரல. யாருமே பிறந்ததுலேருந்து கோடீஸ்வரனுங்க இல்லை. அவங்களுக்கு பின்னாடி பெரிய போராட்டம் இருக்கும். பிறந்ததுலேருந்தே கோடீஸ்வரனாக இருக்கிறவங்க அவங்க பிறக்கிறதே வேஸ்ட்டு. கடவுள் என்ன செய்கிறாரு? அவங்கள ஒரு பொம்மை மாதிரி பிறக்க வச்சு, பொம்மையாகவே வாழ வச்சு, பொம்மையாகவே கடைசி வாழ்க்கையை முடிச்சுட்டு அனுப்புகிறாரு. அப்படி ஒரு பொம்மை நீங்கள் இல்லை. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த தோல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் குரு அப்படிங்கிற ஒரு முக்கியம் மாதிரி, வாழ்க்கையில் ஆசிரியருங்கிறவர் முக்கியம் மாதிரி, வாழ்க்கையில் இந்த தோல்வி அப்படிங்கிறது முக்கியம். எதிர்கால வெற்றியை இலக்காக கொண்டு உழைக்கணும் அப்படின்னா இந்த தோல்வி நமக்கு தேவை. தோல்வி அப்படிங்கிறது வலிக்கத்தான் செய்யும், வேதனை ஏற்படும், அவமானம் வரும், வாழ்வா சாவாங்கிற நிலைமை ஏற்படுத்தும், வெளியிலேயே வர முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதிலிருந்து வெளியில் வந்து இந்த தோல்வி நிரந்தரம் இல்லை, வெற்றி தான் அடுத்த இலக்கு அப்படின்னு முயற்சி பண்ணணும். இங்கே நம்பிக்கை மட்டும்தாங்க முக்கியம் உங்கள் வாழ்க்கையில்.
எப்படி? நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம். அந்த நம்பிக்கை இருந்துட்டா போதும், மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். அதனால உங்களுடைய உழைப்பையே முதலீடா போடுங்க. பெரிய முதலீடு இல்லையே, பணங்காசு கையில இல்லையே அப்படிலாம் வருத்தப்படாதீங்க. உங்களுடைய முதலீடு என்ன தெரியுமா? தன்னம்பிக்கை, அனுபவம், ஒரு துணிச்சல். எதையும் தைரியமா துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு குணம் உங்கள்கிட்ட உண்டு. அதாவது நீங்க குறி வச்சீங்க அப்படின்னா அது இற விழும். அந்த குறி தப்பாது. இந்த காலகட்டத்தில் சரியான இடத்தை நோக்கி உங்களுடைய சின்னம் எப்படி? வில் அம்பு தான். உங்களுடைய குறிக்கோள் மிக போக்கஸோட இருந்தது அப்படின்னா துல்லியமா ஜெயிப்பீங்க. சனி பகவான் நிறைய நல்லது செய்ய போறாரு. ஆனா சில இடத்துல மறுபடியும் சோதனை நடத்த போறாரு. இந்த சோதனை நடந்தாதான் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியும். அந்த நல்லதெல்லாம் கிடைக்கும். அவர் இருக்கிற இடம் உங்களுக்கு யோகத்தை கொடுத்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் அவர் பார்க்குற இடம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இடம் தான். அவர் எங்க பார்க்கறாரு அப்படின்னா கடன் நோய் எதிரி ஸ்தானத்துல பார்க்கறாரு. ஃபர்ஸ்ட் 3வது பார்வையாக என்ன நடக்க போகுது? கடனையும் எதிரியையும் நோயையும் அடிச்சு விரட்ட போறீங்க. இனிமே சொல்லி அடிப்பீங்க. கடன்காரவங்க அவமானப்படுத்தி இருப்பாங்க. அவங்க பணத்தை கொடுத்துட்டு வருந்த வைப்பீங்க. அவங்கள ரொம்ப தந்திரமாக கையாண்டு அவங்களுடைய பணத்தை பொறுமையா வாங்கிக்கிற அளவுக்கு பேச போறீங்க. இந்த இடத்துல என்ன தெரியுமா நடக்கும்? சனி பார்வை விழும்போது இதுவரைக்கும் அமைதியா இருந்த கடன்காரர்கள் இப்ப எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு வந்துருவாங்க. திடீர்னு என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு ஒரு இடம் வருது, திடீர்னு கோர்ட்டு கேஸ் ஆயிடுச்சு, திடீர்னு ஒரு விபத்தாயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு பணம் வேணும்ட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி கடன்காரர்கள் உங்களை டார்ச்சர் பண்றதுக்கான காலகட்டம். புது புது எதிரிகளா முளைப்பாங்க. எப்படி? கூட இருந்தவங்கள எதிரியாக வரக்கூடிய காலகட்டம். யாரெல்லாம்? நண்பர்கள், கூட வேலை செய்யறவங்க, அங்காளி பங்காளி, உறவினர்கள், இவங்களா இருந்தா கூட சமாளிச்சிடலாம். உங்களுக்கு எதிரி யார் வரப்போறது? உங்களுடைய குடும்பமே உங்களுக்கு எதிரியா வரப்போறாங்க. இது வரைக்கும் போனா போகுது அப்படின்னு அலட்சியமா இருந்தீங்கல்ல, இப்ப அது பெரிய பிரச்சனையா வந்து நிக்க போகுது. எதிர்த்து நிப்பாங்க. ஏன் கோர்ட்டு கேஸ்ன்னு கூட வரலாம். குடும்பத்துல என்ன செய்ய போறீங்க? அமைதியா இருக்க போறீங்களா? அல்லது உங்களுடைய வேட்டையை, உங்களுடைய போரை உங்க குடும்பத்திலிருந்தே ஆரம்பிக்க போறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாங்க? அது குடும்பமாக இருந்தாலும் அல்லது வெளி உலகமாக இருந்தாலும் சரி, மரியாதை கொடுக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். மரியாதை கொடுக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன். நீங்க என்ன செய்ய போறீங்க? ஏன்னா எல்லாருக்காகவும் வாழ்ந்து, எல்லாருக்காகவும் இழந்து, எல்லாருடைய கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு, எல்லாருடைய சந்தோஷத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருந்த நீங்க இப்போ உங்களுக்காக வாழும்போது, உங்களுக்காக உழைக்கும் போது, உங்களுக்காக முயற்சி பண்ணும்போது, உங்களுக்காக பணத்தை சம்பாதிக்கும் போது உங்க குடும்பத்திலேயே எதிர்ப்புகள், எதிரிகள் உருவாகுவாங்க. அதை பொறுக்க மாட்டாங்க. உங்களை அடிமைப்படுத்தி அனுபவிச்சுக்கிட்டு இருந்த குடும்பம் இப்ப என்ன செய்யும்? நீங்க சுயநலமா யோசிக்கிறத விட்டு கொடுக்காது. குடும்பத்திலே பெரிய அரசியல் நடந்திருக்கும். இல்லைன்னா உறவுகள் கிட்ட, இல்லைன்னா பங்காளிகள் கிட்ட, இல்லைன்னா நண்பர்கள் கிட்ட. இப்படி வெளி உலகத்துல இது வரைக்கும் போராடி ஜெயிக்கிற இடத்துக்கு வந்தாலும் இப்ப உங்க குடும்பத்திலே நீங்க எதிரிகளை பார்க்க போறீங்க. அது கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், கூட பிறந்தவங்களாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும், இந்த நேரத்துல யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. மிகப்பெரிய போராட்டமே இருக்கு. ஏன்னா சொத்து பிரச்சனை வரும். சொத்து பிரச்சனை ஒரு குடும்பத்துல வந்தாலே அந்த குடும்பமே என்னாகும்? நீயா நானுங்கிற போட்டி வந்துடும். இப்ப சொத்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால உங்க கூட இருந்தவங்கலாம் எதிரி ஆவாங்க. உங்க உழைப்புல வாழ்ந்தவங்கலாம் உங்களை எதிர்த்து நிற்பாங்க. என்ன செய்யணும்? இந்த நேரத்துல நீங்க துணிஞ்சு அடிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. போனா போதுன்னு விட்டீங்க அப்படின்னா பல இழப்புகளை சந்திப்பீங்க. மிக முக்கியமா சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. ராசியை பார்த்து என்ன செய்வாரு? எதை பார்த்தாலும், அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் சோர்வடைவீங்க. எதுக்குமே பயப்படுவீங்க. நிறைய உங்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நீங்க போராடி ஜெயிச்சு வரும்போது தான் அந்த சாதனையே நடக்கும். அதாவது இது வரைக்கும் விட்டு கொடுத்துருப்பீங்க. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போறதில்ல அப்படின்னு பழமொழி சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த நேரத்துல விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கெட்டு போறது யார் தெரியுமா? நீங்க தான். காலம் அறிந்து என்ன செய்யணும்? காலம் அறிந்து வேலை செய்யணும். எதிரியாக இருந்தாலும், நண்பராக இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், உங்களுக்கு என்ன செய்கிறார்களோ அதையே நீங்க திருப்பி செய்யக்கூடிய காலகட்டம். எல்லா நேரத்திலையும் அமைதியா இருந்துட முடியாது. எல்லா நேரத்திலையும் இழந்துகிட்டு இருக்க முடியாது. எல்லா நேரத்திலையும் உழைப்பை பறி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. எல்லா நேரத்திலையும் உங்களுடைய செல்வத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவிக்கிட்டு இருக்க முடியாது. காலம் அறிந்து வேலை செய்யணும். அந்த காலத்தை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். அங்கிருந்து அத்தனை பிரச்சனைகளையும் என்ன செய்வாரு? கிண்டி கிளறி விட்டு அதுல பலனை கொடுக்க போகிறார். பல பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்க போகிறார். எப்பொழுதுமே தனுசு ராசி அப்படின்னா அமைதியானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அடிச்சாலும் திருப்பி அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும். இனிமே எல்லாரும் பேசுவாங்க, இவரா இப்படி கோபம்லாம் வருமா, சண்டைலாம் போடுவாரா, இப்படி ஒரு கோபமா, சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிறத இனிமே தான் எல்லாரும் பார்க்க போறாங்க. தனுசு ராசி நண்பர்களோ தோழிகளோ உங்க வீட்டில் யாராவது இருந்தா அவங்கள சுதந்திரமா விட்டுருங்க. அவங்கள ஏத்து நின்னீங்க அப்படின்னா அப்புறம் நீங்க என்ன ஆவீங்கன்னு தெரியாது. குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்றேன், தனுசு ராசிக்கு முரட்டுத்தனமான ஒரு சக்தி வரப்போகுது. இந்த சாது மிரண்டுடுச்சு. மதம் கொண்ட யானையை விட அதிக பலத்தோட மோத போகுது. ஏன்னா அனுபவம் அத்தனை டார்ச்சர் கொடுத்து அவ்வளவு பிரச்சனையை கொடுத்து நோக அடிச்சாச்சு. இதுக்கு மேலேயும் அமைதியா இருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் இழந்துருவாங்க. இதுதான் அவங்களுக்கான சரியான நேரம். என் அன்பு தனுசு ராசி நண்பர்களே தோழிகளே, ஒரே ஒரு விஷயம் மட்டும், என்னுடைய அன்பு கட்டளையாக அல்லது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இதை எடுத்துக்கங்க. இறைவனுடைய அருளோடு இறைவனுடைய துணையோடு போராட ஆரம்பிச்சிருங்க. அது மட்டும் போதும். ஏன்னா எல்லாருமே எதிரியாக போறாங்க, நீங்க ஜெயிக்க போறீங்க. எல்லாரும் எதிரியாகி நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படின்னா இறைவனுடைய அந்த ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இந்த இறை சிந்தனை அப்படிங்கிறத அதிகமா வளர்த்துக்குங்க. இந்த பிரபஞ்சத்தின் துணை இல்லாம 33 கோடி தேவர்களுடைய துணை இல்லாம அந்த ஈசனுடைய துணை இல்லாம உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் துணை இல்லாம உங்களுடைய குலதெய்வத்தோட துணை இல்லாம ஒரு அணு கூட அசையாது. எல்லாத்துக்கும் காரணம் நமக்கு மேல இருக்கிற இந்த சக்திகள். இந்த சக்திகளின் துணை கொண்டு எதையும் எதிர்த்து போராடுங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். சரி, பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்ல, இங்கதான் நீங்க கவனமா கேட்கணும். சனி பகவானை பார்த்து யாரும் அச்சப்படாதீங்க. அவர் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் அப்படின்னு சொன்னான். ஒழுங்கா நம்ம கடமையை செஞ்சாலே, உண்மையா உழைச்சாலே, எளியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உயிரினங்களுக்கும் நேர்மையா இருந்தாலே இந்த சனி பகவானுடைய அருள் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும். சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிற பழமொழி 100க்கு 1000% உண்மை. 1000 துரோகத்தையே நீங்க பண்ணியிருந்தாலும் சரி, அது சூழ்நிலை. 1000 கெடுதல் பண்ணியிருந்தாலும் அது அந்தந்த காலகட்டம். 1000 கெட்டது நீங்க பண்ணியிருந்தாலும் அது நேரம், விதி. அதிலிருந்து உணர்வு பூர்வமா வருத்தப்பட்டு இதுக்கு மேல நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், என்ன தண்டனை வேணாலும் கொடுப்பா இறைவா, இதுக்கு மேல நான் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து உங்களுடைய கர்ம வினை அகல ஆரம்பிக்கும். அங்கிருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அப்ப சனி பகவான் அப்படிங்கிறவர் பல பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கிறவர், பல பிரச்சனையை கொடுக்கிறவர், அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் கொடுக்கிறவர் அவர் தான். அப்ப என்ன செய்யணும், சனி பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒன்றும் இல்லைங்க, காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு பச்சரிசி கோலமாவு இருக்குல்ல, அதை சாதாரணமாக நம்ம நினச்சிப்போம். அந்த பச்சரிசி கோலமாவை அரைச்சி பொடியாகவும் அரைக்கலாம், தண்ணி மாதிரி இந்த கோலம் விடுவாங்களே அப்படி வச்சுக்கங்க. காலையில கோலத்தை விட்டுட்டு பூஜை அறைக்கு வந்து தெய்வங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பூ வச்சுட்டு சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி, பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா அதை ஏற்றி வச்சுக்கங்க. ஒரு பச்சை கற்பூரம் ஒரு துளி ஏற்றிக்கிங்க. அதை உங்கள் பைக்குள்ளாரையும் போட்டுக்குங்க. பச்சை கற்பூரம் பணத்தை இழுக்கக்கூடியது. பஞ்சகாவிய எண்ணெய் இந்த பிரபஞ்சத்தை தன் வசப்படுத்தக்கூடியது. முக்கியமாக பச்சரிசி கோலமாவு எதுக்குன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. 1000 பேருக்கு நம்மளால் அன்னதானம் செய்ய முடியுமா? மனிதர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு நமக்கு உதவி பண்ண முடியுமா? நம்மளால் முடியாது. அப்போ இந்த உயிரினங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோடைய விதி என்ன தெரியுமா? சனி பகவானுடைய விதி என்ன தெரியுமா? நீங்கள் எத்தனை உயிரினங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதான் கணக்கு. அது யானைக்கா அல்லது பூனைக்கா, ஈக்கா எறும்புக்கா, மனிதர்களுக்கா விலங்குகளுக்கா அப்படிங்கிற கணக்கு கிடையாது. அதுதான் நமக்கு சனி பகவான் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். 1000 மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அன்னதானம் இருக்குல்ல, 1000 எறும்புக்கள் பூச்சிக்கள் அன்னதானம் செஞ்சது மாதிரி இந்த பச்சரிசி கோலமாவால கோலம் போடுறது வீட்டு வாசல்ல 33 கோடி தேவர்களை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? அது 1000 பேருக்கு அன்னதானம் போடுறதும் இந்த எறும்புகள் பூச்சிகளுக்கு பச்சரிசியை கொடுக்கறதும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அதை செஞ்சுட்டு தீபம் ஏற்றி, நெய் தீபம் ஏற்றலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிங்க, இல்லைன்னா பஞ்ச தீபம் ஏற்றிக்கிங்க. இல்லைன்னா 3 விளக்கு இருந்ததுன்னா 3லையும் நல்லெண்ணெய், பஞ்சதீப எண்ணெய், நெய் 3 விளக்கும் ஏற்றி வச்சுக்கிட்டு உட்காருங்க. 7 தலைமுறைக்கு முன்னாடி செய்த பாவங்கள் தீரும் இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா. அலட்சியப்படுத்தாதீங்க. 7 தலைமுறைக்கும் முன் செய்த பாவங்கள் தீரும்போது என்ன நடக்கும்? உன் வாழ்க்கையில் அப்படியே எல்லாமே அற்புதம் நடக்கும். அப்படியே அமைதியாக உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க. எந்த மந்திரம்? ஓம் ஷம் சனிச்சராய நம அப்படிங்கிற இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. சொல்லிடலாம், ஒரு 10 நிமிஷம் 108 முறை கண்டிப்பாக சொல்லிடலாம். இந்த மந்திரத்தை மட்டும் 108 முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாறும். என்ன முக்கியம்?
நான் சொன்ன அத்தனை பொருட்களும் முக்கியம். பச்சரிசி கோலமாவு, சூடம் சாம்பிராணி அகர்பத்தி, பஞ்சதீப எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், பச்சை கற்பூரம். பையில போட சொன்னால பணம் எங்கே இருந்தாலும் உங்களை நோக்கி பாயும். வேலையில் தொழிலில் எப்பொழுதும் அந்த பச்சை கற்பூரத்தை பர்ஸில் வச்சுக்கிங்க. இந்த பச்சரிசி கோலமாவு கட்டி சொன்னல, அது எப்படி நாங்கள் டெய்லியும் அரைச்சி போட முடியுமா அப்படின்னா, சரி எத்தனை நாளுங்க? முடிஞ்சா 48 நாள் அல்லது 27 நாள் அல்லது 18 நாள் அல்லது 9 சனிக்கிழமை. நல்லா இதை மைண்டில் வச்சுக்கங்க. இத்தனை நாள் உங்களால் என்ன முடியுதோ செஞ்சு பாருங்க. முதல்ல 9 நாட்கள் எடுத்துக்கங்க, செஞ்சு பாருங்க. மாற்றம் வருது அப்படின்னா அடுத்தது 18 நாள் செய்யுங்க. மாற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அடுத்து 27 நாள் செய்யுங்க. மாற்றம் 48 நாள் செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் 100% நடக்கும். இந்த பச்சரிசி கோலமாவு 48 நாள் அரைச்சி கோலம் போட முடியுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலாம். கவலைப்படாதீங்க. பச்சரிசி கோலமாவு கட்டி தண்ணியில் கரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 9 பூஜை பொருட்கள் அதில் கலந்து, இங்கே பாருங்கள், நம்பர் இருக்கு பாருங்கள், 9043688626 ஜெய்சான். அத்தனை பூஜை பொருட்களும் எங்கள்கிட்ட இருக்குது. பச்சரிசி கோலமாவு கட்டி, பச்சரிசி கோலமாவு பவுடர், எல்லாம் மண்ணாலையும் கலர் பொடியாலையும் நம்ம கோலம் போடுறோம். ஒரு புண்ணியமே இல்லை. இவங்கள்ட்ட பச்சரிசி கோலமாவு பவுடர்னு இருக்குது, பச்சரிசி கோலமாவு கட்டி கரைச்சி போடுற அதுவும் இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, உணவு சம்மந்தப்பட்ட அத்தனை பொருட்களும், பாரம்பரியமான தானியங்கள், மூலிகைகள், இது கலந்த அத்தனை பொருட்களும் இருக்குது. வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கே பிடிக்கும். சுத்தமான நெய், சுத்தமான எண்ணெய், இப்படி சுத்தமான பாரம்பரியமான அத்தனை பொருட்களும் கிராமத்தில் இருந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. சாமிக்கு தானே தரமில்லாத பூஜை பொருட்களாக பயன்படுத்தலாம் அப்படின்னு அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற பலனும் குறைவாக இருக்கும். தரமான சுத்தமான பொருட்களை வாங்கி பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி, இப்படி இத்தனை நாள் 108 முறை சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியை தவிர வேற எதுவுமே இல்லை. வெற்றி மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக நடக்கும், சுகமாக நடக்கும். இந்த சனி பயிற்சியை என்ஜாய் பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம், துன்பம், துயரம் இருந்தாலும் அத்தனையும் காணா போயிடும். இங்கே இதை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? நம்பிக்கை மட்டும்தான் வேணும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை மட்டும்தான் வெற்றிக்கான ஒரே ஆயுதம். என்ன நம்புறீங்களோ இல்லையோ, உங்கள் அப்பா அம்மாவை நம்புறீங்களோ இல்லையோ, கணவன் மனைவியை நம்புறீங்களோ இல்லையோ, குழந்தைகளை நம்புறீங்களோ இல்லையோ, இந்த உலகத்தில் யாரை நம்புறீங்களோ இல்லையோ, கடவுளையும் கூட நம்புறீங்களோ இல்லையோ, உங்களை நீங்கள் நம்பினாலே போதும். அத்தனை பேரையும் நம்புவீங்க. அத்தனை நல்ல விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கடலளவு கஷ்டம் வந்தாலும் கையளவு தன்னம்பிக்கை இருந்தால் போதும். கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா, தோல்விகள் வரும்போது துவண்டு விடாதீர்கள். எந்த பிரச்சனையுமே, எந்த துக்கமுமே, எந்த அழுகையுமே, எந்த இழப்புமே, எந்த துரோகமுமே, எந்த அவமானமுமே நிரந்தரம் கிடையாது. அசைக்க முடியாத தன்னம்பிக்கையோட, மன வலிமையோட போராடுங்க. வெற்றி நிச்சயம். வெற்றி உங்கள் வசம். எப்பொழுதும் இந்த 5 துணைவர்களை உங்க கூட சேர்த்துக்குங்க. யாரு? அன்பு, அறிவு, வீரம், பொறுமை, தன்னம்பிக்கை. இந்த 5 துணைவர்களை வாழ்க்கை பயணத்துல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 5 செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி, இன்பம், செல்வம், அமைதி, நிம்மதி. இந்த 5 செல்வங்களும் உங்க வாழ்க்கையில உங்களை தேடி வரும், உங்களை தொடர்ந்து வரும். சரி, இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். கன்ஃபியூஸா எப்பொழுதும் இருக்காதீங்க. கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.